வெறும் 10 நிமிஷத்தில் 2 பொருளை மட்டும் வச்சு ரொம்ப ஈஸியான இந்த ஸ்வீட் செய்யலாம் வாங்க. நான் இங்கே சொல்கிற அளவில் ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். 200 கிராம் வேர்க்கடலையை ஒரு கடாயில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக இல்லாமல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் இதுக்காக 150 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறேன். அது வேர்க்கடலை 200 கிராம் எடுக்கிறப்போ சர்க்கரை 150 கிராம் கரெக்டான அளவுங்க. இதில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இந்த சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். சர்க்கரை முழுசாக கரைஞ்சி வந்தாலே போதும், கம்பிப்பதம் வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. பாருங்கள், சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகி வந்தாச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஏற்கனவே அரைச்சி வச்ச வேர்க்கடலை பவுடரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாகு கூட பவுடர் முழுசுமாக கலந்து வர்ற மாதிரி வேகமாக கலந்து விட்டுக்குங்க. நம்ம இப்போ உள்பக்கமாக எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பிளேட்டுக்கு இதை நம்ம மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றினதும் ஒரு கரண்டியோட உதவியால் இது போல் சமப்படுத்தி விட்டுக்குங்க. சூட்டோடு இருக்கிறப்பவே நம்ம ஒரு கத்தியோட உதவியால் இது போல் கட்டிங் போட்டுக்கலாம். இது போல் கட் போட்டுட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே செட்டாக விட்டுடலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக செட்டாகி வந்துருக்குதுன்ட்டு. நம்ம ஏற்கனவே கட் போட்டு வச்சுருந்த இடத்துல லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணாவே தனித்தனியாக வந்துடும். ரொம்ப சுலபமான இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.